சேலம் அம்மாப்பேட்டையில் புனித அன்னை தெரேசா மனிதநேய அறக்கட்டளையில் பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவை கோட்டை பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் செலுத்தப்பட்டன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ்ராஜ். வணக்கம் பிரகாஷ்ராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை கடந்த 2 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இதில் வேலூரைச் சேர்ந்த விஜயபானு என்பவர் நடத்தி வந்தார். இந்த அறக்கட்டளை கூடத்தில் மெழுகு பின்னுதல், தயாரித்தல் உள்ளிட்ட வகுப்புகள் இலவசமாக நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான சேர்ந்த பயிற்சி பெற்று வந்தனர். அப்போது பொதுமக்களிடம் நல்லுறவு முறையில் வைத்திருந்த நிலையில் பொதுமக்களிடம் கவர்ச்சிகரமாக திட்டங்களை அறிவித்து, குறிப்பாக 50,000 கட்டினால் மாதந்தோறும் 15,000 ரூபாய் 7 மாதத்திற்கு வழங்கப்படும் உள்ளிட்ட கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவித்தனர். பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கோர் 50,000, 1 லட்சம், அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை விஜயபானுவிடம் கொடுத்தனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் பண முதலீடு செய்தனர். இது குறித்து தகவல் அறிந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ரகசிய விசாரணை நடத்தியதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு பெற்று அங்கீகாரம் இல்லாமலும் ரசீது இல்லாமலும் பணம் வசூலிப்பது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உதவி செய்தனர். பின்னர் மண்டபத்திற்குள் அதிரடியாக சென்று சோதனையிட்ட போது கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.